நமக்கு தாயாக இருக்கிறாள். தாய்க்கு பின்னால் தாரமாக வந்து நம்மை காப்பாற்றுகிறாள். நாம் ஈன்றெடுத்த மகளாகவும் வந்து காப்பாற்றுகிறாள், நமக்கு இன்பம் தருகிறாள். ஆக மகள், மனைவி, தாய், இந்த 3 கோணத்தில் தான் உலகம் பெண்மையை போற்றுகிறது, வாழ்த்துகிறது, வணங்குகிறது. நான் இன்னும் 3 கோணங்களை எடுத்துக் கொள்கிறேன். ஒன்று தாய், இரண்டாவது தாரம். தாரம்னா மனைவி. நான் தம்பருக்கத்திலே வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒன்று தாய், இரண்டாவது தாரம், மூன்றாவது தனையை, மகள். தனையன், தாய்க்கு தனையன் சொல்றாங்க இல்லையா? தாயை காட்ட தனையன். சினிமா பாட்டு சொன்ன அந்த பேர் சொன்ன ஞாபகம் வரும். தனையன் என்றால் மகன், தனையை என்றால் மகன். மகள் என்பது மூன்றாவது. நான்காவது தமக்கை, சகோதரி, அப்பருக்கு வந்த திலகவதியார். ஐந்தாவது தரணி ஆளும் தேவி, மங்கையர்க்கரசி. ஆறாவது தாதி பெண்ணாக வந்த சந்தன மங்கை. அப்ப 6 பிரிவாக நான் பெரிய புராணத்திலே வரக்கூடிய இந்த பெண் மங்கையர் திலகங்களை 6 வகையிலே அடக்குகிறேன். இந்த 6 வகையிலே நாம் பார்த்தோமானால் தாய்மார்கள் 3, தாரம் 5, மற்ற 4 ஒவ்வொரு. தாரம் 3. முதலாவது தாய் மகனது மரணத்தை மறைக்க முயன்ற தாய். நீங்களே புரிஞ்சீங்க யாரா இருக்கும். இரண்டாவது மகனது மரணத்தை மனமுவந்து ஏற்ற தாய். புரியும்னு நினைக்கிறேன். மூன்றாவது மகனுடைய நல்வாழ்வுக்காக மரணத்தையே வரவேற்ற தாய். தெரியல என்னங்க, தாமரை பேர்ல அந்த அம்மாவோட பேர் தொடங்கும். திலகவதி மாதிரி அந்த அம்மா பேர் வதின்னு முடியும். தாமரையுடைய வடமொழி பெயரையும் வதின்றதை சேர்த்து பாருங்க. கமலவதி. தாமரைக்கு வடமொழியில கமலம் அல்லவா பேரு. அம்மா. அப்ப தாய்மார்க்கும் போகுது. தாரம் 5 சொல்லு. தாரம் 5. அது முதலாவது தாய் கணவனுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்ட மனைவி. அது அப்புறம் பார்க்கலாம், நம்ம சொல்ல வருவது. இப்ப விடுகதை மாதிரி சொல்லி நான் விவரத்தை எல்லாத்தையும் என்னென்ன பேச போறேன்றத முதல்ல பாயிரம் மாதிரி சொல்றேன், வேற எதுவும். இரண்டாவது கணவனால் புறக்கணிக்கப்பட்ட மனைவியர் 2. அடுத்த 2 கணவனையே புறக்கணித்த 2. கணவனுக்கு கீழ்ப்படிந்தவள் ஒருத்தி, கணவனால் புறக்கணிக்கப்பட்டவர் 2 பேர், கணவனையே புறக்கணித்தவர் 2 பேர். பின்னால வரும் யார் யார். ஆக 5 பெண்கள் வந்துச்சுங்களா? தாதி பெண் சந்தன மங்கை, தரணி ஆண்ட மங்கை மங்கையர்க்கரசி, தனையாக வந்தது ஒரு பெண்மணி, இன்னொரு பெண் வந்து தமக்கையாக வந்தது திலகம். இப்போ இந்த 4, 9, 12 பெண்களை பற்றி நான் 6 மணிக்குள்ளாக சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும். உண்மையிலேயே தாய் என்பது ஒரு பெரிய இறைவனே தான் எல்லா ஊர்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா வீடுகளிலும் இருக்க முடியாது என்கிற காரணத்தால் தன்னுடைய குணங்கள் அனைத்தும் பொருந்தியவளாய் உலகத்தில் படைத்தவள் தான் தாய். வித்தாய், மடியில் வைத்தாய், மாதம் 10ஆய் சுமந்தியனை பெற்றெடுத்தாய், முத்தாய், முல்லை கொத்தாய், கொஞ்சி மொய்த்தாய், நல்ல பேர் கொடுத்தாய், சத்தாய், உணவை சமைத்தாய், பிள்ளை சமத்தாய், உன்னை செய்வித்தாய். எத்தனை தாய்? எல்லாமே தாய். இந்த தாயில முதலாவது தாய் எது என்று கேட்டால் தன்னுடைய மகனுடைய மரணத்தை மறைக்க முயன்ற தாய். மகனது மரணத்தை மறைக்க முயன்ற தாய். யார் அந்த பெண்மணி? திருச்சியில மேஜர் சரவணன் என்று ஒரு வீரன் கார்கில் போர், அதற்கு முந்தின போரில் உயிரை துறந்தார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அதற்குரிய விருதையோ இல்ல பரிசு பொருளையோ பெறுகிற போது அந்த பெண்மணி கண்ணீர் விட்டாள். மகனது மரணத்துக்காக அழுகிறாள் என்று எல்லோருமே ஆறுதல் சொன்னார்கள்.
ஆனால் அந்த தாய் சொன்ன வார்த்தை வேறு விதமாக இருந்தது. அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னாள்? இன்னொரு மகன் இல்லையே, இப்படி நாட்டுக்காக உயிர் கொடுத்து என் மகனை நீங்கள் பாராட்டுகிறீர்களே, இது போல மேஜர் சரவணனை போல இந்த நாட்டுக்காக உயிர் கொடுக்க எனக்கு இன்னொரு மகன் இல்லையே என்று நான் அழுகிறேன் என்றாள் அந்த தாய் தெய்வம். அதே போலத்தான் மகனை அழைத்தாள். நம் உணவு நாயன்மார் ஒருவர் நம்முடைய தந்தையார் யார் மீது அழாதி உயிர் வைத்திருக்கிறாரோ எல்லா இடத்துக்கும் அதே பேர் வைத்திருக்கிறார். வீடா திருநாவுக்கரசு, தண்ணீர் பந்தரா திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தர், பள்ளிக்கூடமா திருநாவுக்கரசர் கல்விக்கூடம், மாட்டுக்கு கூட திருநாவுக்கரசு டே திருநாவுக்கரசு வா 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 வா, மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு, பிள்ளைகளுக்கு கூட திருநாவுக்கரசு பேர் வச்சுட்டார். எதுக்கு எடுத்தாலே திருநாவுக்கரசு. முருகம்மையார்னு ஒரு கதையை வாரியார் சுவாமி சொல்லுவார். எதுக்கு எடுத்தாலும் அந்த அம்மா முருகா என்ன முருகா இப்படி பண்ணிட்டே முருகா, சாரி என்ன முருகா இப்படி பண்ணிட்டே முருகா, கணவன் கிட்ட பேசும்போது கூட என்ன முருகா இப்படி பேசிட்டே முருகா, கோமா ஏன் இருக்கிற முருகா, பசியா இருக்கா முருகா, வா முருகா வா வந்து சாப்பிடு முருகா, எடுத்து வைக்கிற வா முருகா, எதுக்கு எடுத்தாலே முருகா 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 அங்க, எதுக்கு எடுத்தாலே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு இங்க. அந்த அப்பரடிகளையே நேர்ல பார்த்து அப்பூதி அடிகள் வீட்டுக்கு உணவருந்து அழைத்தார். அவரும் சம்மதம் தெரிவித்தார். நண்பகல் உணவு வேளை போய் வாழை குருத்தை அறிந்து வான்னு சொன்னார். பையன் போனான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். வாழை குருத்தை அறியும் போது நாகம் தீண்டி அவன் விஷத்தினுடைய வேகம் உடம்பில் ஏறுவதை விட இவன் வேகமாக ஓடி சென்றான். சேர்க்கிறார் உதாரணம் கம்பேரிசன். இதை விட அவன் வேகமாக ஓடி படியின் மீது வாழையிலை வைத்து விட்டு விழுந்தான். தாயின் தந்தை வந்து பார்க்கிறாங்க. இவன் பாம்பு கடித்து இறந்திருக்கிறான் என்று யூகித்துக் கொண்டார்கள். இந்த நேரம் பார்த்து இந்த பெரியவர் அமுது செய்வதற்கு இவன் இடையூறு செய்தானே என்று நொந்தார்களே தவிர மகன் மாண்டு விட்டானே என்று வருந்தது. ஒரு சிவனடியாருக்கு உணவளிப்பது எவ்வளவு உயர்ந்தது. திருமந்திரம் சொல்லுகிறது, அகரம் 1000 செய்து முடிக்கில் என், சிகரம் 1000 செய்து, அகரம் 1000 அந்தணர்கீழ் என், சிகரம் 1000 செய்து முடிக்கிறேன், பகரும் ஞானே பகலோன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. அருமைப்பட்டிருக்காங்க. ஐயா ஒரு பார்த்துருக்கேன், நான் முழுசா பார்க்கல, மன்னிக்கணும். அகரம் 1000 அந்தனர் கீழே. அகரம்னா அக்ரகாரம். பிராமணர்கள் வசிக்கிற இடத்துக்கு அக்ரகாரம்னு பேரு. அரிஜனங்கள் வசிக்கிற பகுதிக்கு சேரின்னு பேரு. அகரம் சேரி அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர் வசிக்கிற பூமிக்கு அந்த காலத்தில் அப்படி பேர் வச்சிருந்தாங்க. அந்தணர்கள் மட்டுமே குழுவாக வசிக்கிற இடத்துக்கு அக்ரஹாரம் என்று பெயர். அக்ர என்றால் தலைவன் என்பது. அக்ராசனர், காங்கிரசினுடைய அக்ராசனர் காமராஜர் அதெல்லாம் பத்திரிகையில் அப்படி ஒரு அக்ராசனர் தலைவர், பிரசிடென்ட். அக்ரஹாரம், ஹாரம்னா மாலை. அந்தணர்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்கு எவ்வளவு அழகான பேர் பாருங்க, தலைமை மாலை. அதுபோல அக்ரஹாரங்கள் ஆயிரக்கணக்கிலே கட்டி ஆயிரக்கணக்கான அந்தணர்களை குடியேற்றுவதை விட, திருக்கோயில்கள், சிகரம்னா திருக்கோயில், திருக்கோயில்கள் பல சமைத்து ஆன்மீகப்படி ஆற்றுவதை விட, ஒரு சிவனடியாருக்கு பகல் நேரத்திலே ஒரு வேளை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து அவரை உணவருந்த செய்வது இந்த கோவில்கள் எழுப்பதை விட, அக்ரஹாரம் கட்டி அந்தணர்களை குடியேற்றுவதை விட உயர்ந்தது என்கிறார் திருமூலர். அப்போ சிவனடியார் ஒருவருக்கு உணவளிக்கலாம் இல்லை. ஆனா வாரியார் சுவாமி சொல்லுவார், சிவனடியார் மட்டும் இல்லை, பசின்னு யார் வந்தாலும் போடும், பசின்னு யார் வந்தாலும் போடும். யாராவது போகிற போது எடுத்துட்டு போகிறோமா? தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சற்றே சுழி மாறி போனாலும் பஸ்ல உட்கார்ந்துட்டே இருக்காரு, டிக்கெட் டிக்கெட் என்றாரு. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டாரு. கண்டக்டர் வந்து இப்ப டிக்கெட் கேட்கிறாரு. அவர் டிக்கெட் வாங்கி 10 நிமிஷம் ஆயிட்டு, பஸ் வரல. முன்னாலே வந்து உட்கார்ந்தாரு, ஆண் பிடிச்சாரு, அப்படியே பிடிச்சி டிக்கெட் டிக்கெட்ன்றாரு. அவர் ஏற்கனவே வாங்கிட்டாரு. அப்ப என்ன செய்யணும்?
முடிஞ்ச வரையிலையும் தைப்பூச விழா நடக்குது. தைப்பூச விழா அந்த வள்ளலார் ஸ்தூபியை கட்டுவதற்கு வாரியார் சுவாமிகள் பட்ட பாடும் கெட்ட கேடும். ஐயோ ஐயோ, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாத்திரம் அந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றார். அந்த ஸ்தூபி எத்தனை திருப்பணி, எத்தனை திருப்பணி. ஐயோ, உலகத்திலே இப்ப காந்தியடிகளை பார்த்து இப்படி ஒரு மனிதன் எதிர்காலத்தில் வாழ்ந்தானா என்று வருங்காலம் கேட்கும் என்று சொன்னார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அதே போலத்தான் வாரியார் சுவாமிகள் செய்த தொண்டுகளை மாத்திரம் முறையாக நாம் பட்டியலிட்டால் இப்படி தன்னலம் கருதாமல் ஆன்மீக திருப்பணிக்காக வந்த பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்த வள்ளல் ஒருவர் வாழ்ந்தாரா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளவு திருப்பணி செய்திருக்கிறார் இல்லையா? ஆகவே முடித்தவரையிலும் அந்த தைப்பூச விழாவுக்கு பாருங்க, அன்னைக்கு வள்ளலார் சுவாமிகள் மூட்டிய நெருப்பு இன்னைக்கு கூட அன்னைக்கு. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து பெச்சியாரனை கேட்குறான் மருமக, ஐயா நேற்று இட்லி சாப்பிடுவியா அப்படின்னு. எது வந்தா என்னம்மா பசிமா போடுமாண்ணா, அப்புறம் நாளைக்கு வா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சுட்டு வைக்கிறேன், நேற்று இட்லி நாளைக்கு சாப்பிடுன்ற பிச்சைக்கார என்ன நினைப்பா அவளை பார்த்து, இவர் நம்மளோட பெரிய பிச்சைக்காரியாக போகும்.